அடுத்த நாள் வெற்றியும் பேண்ட்ரியில மும்பரமா புது டிஷ்மே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் வெற்றியை பக்கத்துக்காக அந்த பேண்ட்ரிக்குமே போயிருந்திருப்பான். ரம்யாவை பேண்ட்ரிக்குள்ள பாக்குற வெற்றி இப்ப நீ எதுக்கு உள்ள வந்த அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் ஏனாலாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் புது ரூல் இருக்கா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அப்ப வெற்றியும் ஆல்ரெடி பல பிரச்சனைல இருக்கேன், இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கிறத கிச்சன் டீம்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதுக்கும் என்னதான் குறை சொல்லுவாங்க, அதனாலதான் சொல்றேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அதுக்கு ரம்யாவும் எனக்கு கிச்சன் டியூட்டி காலைல 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு, யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. இப்ப வெற்றியும் சிரிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான். வெற்றிக்கு ரம்யாவுமே அங்க நின்று ஹெல்ப் பண்ணிட்டு வெற்றியும் ரம்யா கிட்ட இங்க யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் கஸ்டமரை தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச டிஷ்மே எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் ரெசார்ட்ல இருக்க கஸ்டமருமே தேடி போயிருந்திருப்பாங்க. அங்க இருக்க கஸ்டமர் கிட்ட இது பேண்ட்ரியில பண்ண டிஷ் ட்ரை பண்றீங்களா அப்படி சொல்லுமே கேட்டிருந்திருப்பான். அங்க இருக்க யாருமே அவன் டிஷ் ட்ரை கூட பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அப்ப வெற்றியும் அங்க ஒருத்தர் கிட்ட இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கலாம் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட சாம்பிள் கொடுத்திருந்திருப்பான். அந்த சாம்பிள சாப்பிட்டு பார்த்தா அவருக்குமே ரொம்பவும் பிடிச்சிட்டு இருக்கும். அவரும் டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்குப்பா, எனக்கு இன்னொன்னு கிடைக்குமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பார். அதனால வெற்றி அந்த பிளேட்ல அவர்கிட்டமே கொடுத்துட்டு இருப்பான். வெற்றியோட டிஷ் ஒருத்தவங்க சாப்பிட்டது நினைச்சு இப்ப வெற்றிக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். நெடுமாறனும் வீட்டுல சாப்பிட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஐஷுமே அங்க சாப்பிடறதுக்காக போயிருந்திருப்பான். இப்ப தயங்கி அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். உங்ககிட்ட அக்காவை பத்தி அவரோட கல்யாணத்தை பத்தியும் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவ கல்யாணத்துக்கு நீங்க நாளா இருக்கணும்னு ஆசைப்படுறதா என்கிட்ட சொன்னாப்பா, உங்ககிட்ட சொல்ல சொன்னாப்பா, அதான் சொன்ன, வேற எதுவும் இல்ல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். நெடுமாறனும் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அவர் பாட்டுமே சாப்பிட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு தெரியும்லப்பா, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன்ப்பா, அவரோட கல்யாணத்துக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நெடுமாறனும் இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கப்ப கையுமே கழுவிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டு இருப்பாரு. அப்பா தங்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு ஐஷுக்கும் இப்ப ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கும். ரெசார்ட்ல வெற்றியும் கிச்சனுக்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற பாண்டியும் இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு இப்ப வெற்றியுமே அங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த ஐஷு ராஜன் சார் முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டா பாண்டி, ஒரு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. பாண்டியும் இதெல்லாம் நினைச்சு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத வெற்றி, இந்த எனர்ஜி எல்லாம் நீ பேண்ட்ரி எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கோ வெற்றி, சும்மா தேவையில்லாத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. கார்த்தியும் திவ்யாவும் பேசிட்டே வந்திருப்பாங்க. அப்ப ரெசார்ட்ல 25 வருஷமா இருக்க மெமரிஸ் எல்லாம் ஒரு போர்டுலயுமே ஒட்டி வச்சிருந்திருப்பாங்க. திவ்யா குழந்தையா இருக்கப்ப நெடுமாறன் ரெசார்ட்டுக்கு அவளை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த போட்டோவுமே இருந்திருக்கும். பாக்குற திவ்யாவும் இப்ப கார்த்திக் கிட்ட எல்லா சண்டையும் எங்க அப்பா இப்படிதான் என்ன தூக்கிட்டு இந்த ரெசார்ட்டுக்கு கூட்டு வந்துருவாரு, கிச்சனுக்கு கூட்டு போயிட்டு அங்க இருக்க மசாலா பொருள் ஸ்மெல் பண்ண வைப்பாரு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. கார்த்தியும் நான் அப்பல இருந்து அவர் செஃபா தான் வளர்த்து இருந்திருக்காரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். எல்லாரும் என்ன குட்டி செஃப்னு தான் கூப்பிடுவாங்க, இப்ப என்னமோ நான் அதை எல்லாத்தையுமே கலைச்சிட்டேன்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப ஐஷ்மி பக்கத்துல நின்று பாத்துட்டு இருந்திருப்பா. சிவாவும் டேஸ்ட் பாருங்க செஃப், பட்டர் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. சிவா பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் ஜான் பின்னாடி நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ரூம் சர்வீஸ்க்காக ஒரு ரூமுக்குமே போயிருந்திருப்பான். அங்க இருக்க ஒரு அம்மாவும் அவங்க குழந்தைக்கு ஜூஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க குடிச்சு வச்ச ஜூஸ் கப்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த அம்மாவுமே அங்க வந்து ஜூஸ் கப்புக்குள்ள இருக்க மருந்து பாட்டிலுமே எடுத்து இருந்திருப்பாங்க. வெற்றியும் இப்ப அவங்க கிட்ட இப்படிதான் உங்க பாப்பாக்கு எப்பவுமே மருந்து குடுப்பீங்களா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். மருந்து குடிக்க வேணா கண்டிப்பா வரமாட்டா, நல்லது யாருக்குதான் பிடிக்கும், சோ குடுக்குற விதத்துல தான் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்கிற வெற்றியுமே இப்ப யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். வெற்றியும் சில ஐடியாவுமே வச்சிருந்திருப்பான். அத பாண்டி ரம்யா சிவா கிட்டமே அதை சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸாவும் இருக்கணும், அது ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே ஐடியா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் கேட்கிற பாண்டியோ இதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பான். வெற்றியோட ஐடியா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரம்யாவும் சிவாவும் ஐடியா எல்லாம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. பிரியாவும் கரண்ட் சப்ளை வர ரூமுக்குள்ளமே நின்னுக்கிட்டு ஒருத்தங்கிட்ட கால் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். யாருமே இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், கரெக்ட் டைம் வந்து நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்லயுமே பேசிட்டு இருந்திருப்பான். பிரியாவுமே அங்க இருந்து வெளியே வந்திருப்பா. பார்த்தா வேணியுமே அவளுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். வேணியும் பிரியா கிட்ட இங்க என்ன பண்ற அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். பிரியாவும் ரிசப்ஷன்ல கரண்ட் சப்ளை வரல, அதான் பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வேணியும் இதை பத்தி நீ மெயின்டெனன்ஸ் டீம் கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். பிரியாவும் நான் கால் பண்ண அவங்க எடுக்கல, அதான் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க வந்து போயிட்டு இருப்பான். பிரியா பண்றதுல வேணிக்குமே ஏதோ தப்பாவே தோணிக்கிட்டு இருந்திருக்கும். வேணியும் கேண்டீன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அப்ப விக்கியுமே அங்க வந்திருப்பான். விக்கியா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. அப்ப வேணியும் இருக்க பிரியா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா வந்து எங்க கிட்ட க்ளோஸா பேசினா, வீட்டுக்குலாம் பார்ட்டிக்கு கூப்பிட்டா, அப்படியே அவ இவ்வளவு சீக்கிரம் எங்க கிட்ட க்ளோஸ் ஆனான்னு சொல்லிட்டு நானும் ஐஷுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ பண்றது எதுவுமே எனக்கு சரியாவே படல, சம்பந்தமே இல்லாம அவளை நான் 3 வாட்டி பவர் ரூம் ஆண்ட பார்த்தேன், யாரு கூட போன்லயுமே பேசிக்கிட்டு இருந்தா, என்ன பண்றேன்னு கேட்டா ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. நீ சொல்றதெல்லாம் கேட்கிற விக்கியும் நீ சொல்றதெல்லாம் கேட்கறப்ப ஏதோ தப்பா தான் படுது. ஆமா விக்கி, அவ ஏதோ பெருசா பிளான் பண்றாள்னு தோணுது விக்கி அப்படின்றதுமே சொல்லி வேணிக்கிட்ட உனக்கு தோணிடுச்சுல, இனிமேல் நம்ம அவளை க்ளோஸா வாட்ச் பண்ணலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வேணியும் பிரியா பண்றதுல சரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான்.